கைலாயத்தின் அமைதியில் தந்தை சிவபெருமான் உறங்கிக் கொண்டிருந்தான். சிறுவன் கணேசன் விளையாடிக் கொண்டே அங்கு சென்றான். தந்தையின் உடல் முழுவதும் திருநீற்றின் வெண்மை படர்ந்திருக்க அவரது கழுத்து மட்டும் நீல நிறத்தில் இருப்பதை கவனித்தான். ஆர்வ மிகுதியால் அந்த கழுத்தை தொட்ட கணேசன் அடுத்த நொடி நிலை குலைந்து போனான். கோடிக்கணக்கான தேள்கள் கொட்டியது போன்ற ஒரு வலி அவன் உடல் முழுக்க பரவியது. கண்களில் கண்ணீர் மல்க அலறிக்கொண்டு அன்னை பார்வதியிடம் ஓடினான். அன்னை பார்வதி அவனை வாரி அணைத்துக் கொண்டு, கணேசா, அழுவதை நிறுத்து. முன்பு ஒரு முறை அமிர்தத்திற்காக தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்த போது உலகத்தையே சுட்டெரிக்கும் ஆழகால விஷம் முதலில் வெளிப்பட்டது. உலகை காக்க உன் தந்தை அந்த விஷத்தை அள்ளி பருகினார். அது கீழே இறங்கினால் உலகங்கள் அழியும் என்பதால் நான் அவர் கழுத்திலேயே அதை நிறுத்தினேன். அந்த பார்க்கடல் விஷ்ணுவுக்கு லட்சுமி தேவியை கொடுத்தது, தேவர்களுக்கு அப்சரஸ்களை கொடுத்தது, வானத்திற்கு சந்திரனை கொடுத்தது. ஆனால் எனக்கும் உன் தந்தைக்கும் மட்டும் அது கடுமையான வலியை பரிசாக கொடுத்தது. மற்றவர்கள் சுகமாக இருக்க வேண்டும் என்பதற்காக உன் தந்தை அந்த வலியை இன்றும் சுமந்து கொண்டிருக்கிறார். கணேசா, நம்மை நாடி வருபவர்களின் பாதுகாப்பிற்காக நாம் எந்த வலியையும் தாங்கிக் கொள்ள வேண்டும். இதுவே தர்மம். எனவே உன்னை வேண்டி வரும் பக்தர்களை ஒருபோதும் கைவிடாதே. அவர்களின் துயரங்களை நீ ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு இன்பத்தை வழங்கு என்றார். அன்னையின் சொற்படியே அன்று முதல் கணேசன் தன் பக்தர்களின் தடைகளை தான் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு நல்வழி காட்டும் விக்ன விநாயகனாக திகழ்கிறான்.